மகளிர் உரிமை தொகையை 3 மாதத்திற்கான தலா 1000 ரூபாயையும் கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயையும் சேர்த்து மொத்தமாக தமிழ்நாடு அரசு பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கிலே 5000 ரூபாயாக செலுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திட்டம் மொத்த தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையும் கட்டி போட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் இந்த அறிவிப்பும் நடைமுறையும் மொத்தமாக திருப்பி போட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு அரசுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எதிர்க்கட்சிகள் என்று சொன்னாலே அவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதுதான் அவர்களுடைய அரசியல் மரபாக இருக்கும், பழக்கமாக இருக்கும். எந்த விதத்திலும் எதிர்க்கட்சியினரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மொத்த தமிழ்நாட்டையும் புரட்டி போட்ட ஒரு அறிவிப்பாக, செயல் திட்டமாக இது மாறி இருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 45% ஆதரவு பலத்தோடு தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய அரசியல் களமும் 4ஆக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படியும் திமுக தான் ஆட்சியை அறுதி பெரும்பான்மையோடு கைப்பற்றும் என்ற தகவல்கள் எல்லாம் உறுதியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஏதோ கருத்து கணிப்புகளில் இழுபறி, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அல்லது திமுக ஆட்சிக்கு வராது என்பது போன்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் அதன் பிறகு இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய கூற்ற ஓரளவு நம்பலாம். அதாவது விஜய் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் விசில் ஊதுனா தப்பு இல்லை. தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் சங்கூதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல தன்னுடைய அணுகுமுறைகளை விஜய் மாற்றிக்கொள்ளட்டும். விஜய் இவ்வளவு விமர்சனம் பண்றாருல, இதே மதுரை மண்ணில் நாங்கள் சவால் விடுறோம். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு முதல்ல விஜய் பதில் சொல்லுங்க. அதன் பிறகு விஜயுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வளர்வதை நாம் ஆதரிக்க கூடாது. எங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து முரண்கள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட முறையாக தாக்குவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் அவர்களை என்று மட்டுமல்ல, இதே நெய்னா நாகேந்திரனை மாற்று முகாமில் இருக்கக்கூடிய ஒருவர் தரம் குறைந்து இவ்வாறு விமர்சனம் செய்தாலும் அதையும் நாங்கள் கண்டிப்போம். எங்களுக்கான இடங்கள் குறித்த விவரத்தை அறிவாலயத்துக்கு மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். திமுக சார்பில் ஒரு குழு அமைத்து அந்த குழு வருகின்ற பிப்ரவரி 22 பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த கோடை காலத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்த கோடை காலத்துக்கு நம்ம மீண்டும் கேட்போம். தொடர்ந்து எல்லா கோடை காலத்தையும் செய்யணும் கேட்போம். ஒரு நல்ல தொடக்கம் சார். இந்த தொடக்கத்தை அடுத்தது நம்ம கேட்போங்க. தப்பு இல்ல, நல்ல விஷயம் தானே சார். மக்களுடைய பணம் மக்களுக்கு போகுது சார், அபிஷியலா போகுது சார். இதை நம்ம வரவேற்கணும் சார். தமிழ்நாட்டுடைய அமைதி, ஒற்றுமை, எதிர்காலத்திற்கு சமூக நல்லிணக்கம் மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக சமீப சில மாதங்களாக சில தீய சக்திகள் மக்களுக்கிடையே பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொண்ட போது எல்லா சாதி மதங்களையும் சேர்ந்த மக்கள் அவற்றை முறியடித்து தங்களுடைய ஒற்றுமை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இதற்காக மதுரை மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.